தான் ஐயா அவர்கள் மிக அருமையாக, அவரால் முடியவில்லை, அவருடைய சகோதரர் சபாபதி செய்தார். அந்த ஊருக்கு அருகில் இருந்த ஒரு காலகட்டத்தால் சிறியேன் மிக இந்த ஒரு அருமையான வாய்ப்பு, கொல்லான் புலால் மறுத்தானை கையூப்பி எல்லா உயிர்களும் தொழு என்பதுதான் இந்த விவேகானந்தருடைய, ராமகிருஷ்ணருடைய, அன்னை சாரதா தேவியுடைய ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக இன்று நாம் பார்க்கின்றோம். இந்த வகையிலே எல்லா உயிர்களும் இன்பற்றுவதாக. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரியல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு காட்ட வேண்டும், எப்போதும் எப்பதமும் எங்கனமும் நான் சொல்ல வேண்டும், எந்தை அருட்புகழை இயம்பிடல் வேண்டும் என்று இந்த மையூரிலே இந்த இன்று மற்றும் தைப்பூசம் அல்ல ஒரு கருத்தை பதிவு செய்கிறோம் ஐயா. இப்போ ஐயா சொன்னாங்க 4 பேர் என்று, இங்கே பாருங்க 4 பேர் எடுத்து வந்தேன். திருஞான சம்பந்தர், திருவராசர், சுந்தரமூர்த்தியார், மாணிக்க வாசகர் இருந்த அந்த திருப்பெருந்துறையிலே அடியன் பணியாற்றிய காலம் பணியாற்றினேன் 2 ஆண்டு. அடுத்ததாக இதை யாரும் தெரியவில்லை, தெரிந்தாலும் சபைக்கு இட்டேறவில்லை. சீர்காழி கீர்த்தனை தந்தை முத்துதாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை இவர்களும் இசைக்காக நமக்காக வந்தார். அதோடு இன்னொரு கருத்தை பதிவு செய்கின்றேன். இன்றைய நாள் இனிய நாள் என்பது அந்த வடலூர் வல்லருக்கே இடம் கொடுத்தவர் நம்முடைய பொள்ளாச்சி மகாலிங்கல் சைவ செய்தாலும் கூட நம்முடைய ஐயா அவர்கள் யார் என்றால் திண்டிவனம் அருகிலே ஓமாந்துர ராமசெட்டி ஓபிஆர் அவரு இன்றைய பிறந்த நாள். ஆமா, முதல் அமைச்சர். அதோடு இல்லை, முதல்வனோடு என்று சொல்லுகிறோம். இன்னொன்று கேட்டீங்கன்னா மிக சிறப்பு, 1895 இன்று 1ஆம் தேதி பிறக்கின்றார். அதோடு அவர் அங்கே உள்ள திண்டிவனம் பள்ளியில் படிக்கிறாரு, ராமசாமி ரெட்டியார். அதோடு இல்லை, அவர் பயணம் பண்ணுறாரு. அப்போ இதுலேருந்து கோயம்புத்தூர் வரும்பொழுது தன் மகன், ஆமாம் முதல் 2 ஆண்டு தான், 1947 49. அதில் செய்த பணிகள் ஏராளம் தாராளம். நம்முடைய அரசு பணம் தான் கை வைக்கல. கர்ம வீரர் காமராஜர் கல்விக்காகவும் இவர் இயற்கைக்காகவும் ஆதீனங்கள் மடங்கள் அதனுடைய சொத்துக்களை மீட்டும் மரங்கள் மண்ணின் நுரையீரல் என்பது இந்த மரங்களுக்கு பயிரிட்டவர் ஓமாந்துர ராமசன். அவருடைய வாழ்நாளிலே துணைவை இழக்கின்றார், தன்னுடைய மகனை இழக்கின்றார். அந்த நிலையிலே அவருடைய இடத்தை வடலூர் வள்ளலுக்கு எழுதி வைக்கிறார் என்றால் பிற்காலத்திலே ஓய்வு செய்யும் போது வாங்க ஆஸ்பத்திரியில் காணலாம், ஹாஸ்பிட்டல் ஆகுது, அது மக்களுடைய வரி பணம் என்று அதில் கூட அரசு மருத்துவமனை செல்லாமல் அந்திம காலத்தில் இறக்கிறார் என்பதும் இன்றைய நாளை நாம் ஓமாந்துர ராமசாமி ரெட்டியாருக்கு செய்யக்கூடிய ஒரு சைவ திருவணக்கத்தை தெரிவித்து பிப்ரவரி 1 முழு நிலவு நாள் அருமையான இந்த வாய்ப்புக்கு கோடான கோடி நன்றி மலர்களை தரித்து ஜீவகரணமே நம்முடைய ஒழுக்கம் என்பதை பதிவு செய்து, இதுபோல் மாதமும் இந்த திருச்சபை கூட வேண்டும், நாம் எல்லோரும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற இந்த நிலையத்துக்கு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.